தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இரு நாட்டு தலைவர்களும் தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தனது ட்ருத் சமூக தள பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். தாய்லாந்து கம்போடியா இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்றது. இந்த போரில் இருதரப்பில் இதுவரை 33 பேர் உயிரிழந்துள்ளதுடன் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாறான பதட்ட நிலையில் இருதரப்பினரும் உடனடி போர் நிறுத்தத்தையும் அமைதியையும் நாடுவதாகவும் அவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடாவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபட போவதில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கம்போடியா பிரதமர் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமருடனான தனது கலந்துரையாடலின் போது இருதரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கான தீர்வுகளை தேடுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து கம்போடியாவும் நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை கொண்ட இரு நாடுகள் என்றும் எனவே அவர்கள் பல ஆண்டுகளுக்கு ஒத்துழைப்புடன் செயற்படுவார்கள் என்றும் நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டினார்.